முதலமைச்சர் ஜெயலலிதாவின் புதிய 5 அறிவிப்புகள் குறித்து பல்வேறு கட்சித் தலைவர்களின் கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். தமிழக அரசாங்கம் இப்போது கவனம் கொடுக்க வேண்டிய விஷயம் வளர்ச்சி திட்டங்களில் கவனம் கொடுக்க வேண்டும். மின் உற்பத்தியை பெருக்குவது, தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடிய வகையில் தொழிற்சாலைகளை புதிய தொழிற்சாலைகளை உருவாக்குவது போன்ற பல்வேறு விஷயங்களிலே கவனம் கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. இது ஒரு ஆரோக்கியமான ஆரம்பம் என்றே நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த ஆரோக்கியமான ஆரம்பம் போதையை தடுப்பதில் இன்னும் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பது எனது கருத்து. அதனால் இந்த ஆரம்பத்தோடு நின்று விடாமல் மிகவும் விரைவான படிப்படியாக இருக்க வேண்டும், பூரண மதுவிலக்கு கொண்டு வரும் வரை என்பது எங்களது கோரிக்கை. இதர தேசிய வங்கிகளிலும் தனியார் வங்கிகளிலும் பெற்ற கடன்கள் இதைப் போலவே கடுமையான சுமையை விவசாயிகளுக்கு வழங்குகிறது. அதனால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கையும் கூடுதலாக இருக்கிறது. எனவே அனைத்து வங்கிகளிலும் விவசாயிகள் பெற்ற கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும். விவசாயிகள் மட்டுமின்றி மாணவர்கள் பெற்றிருக்கிற கல்விக் கடன்களையும் மகளிர் குழுவினர் பெற்றிருக்கிற கடன்களையும் தள்ளுபடி செய்வதற்கு தமிழக முதல்வர் அவர்கள் முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். போன முறை 5 ஆண்டு காலத்தில் 110 அறிக்கை, நிறைய அறிக்கைகள் கொடுத்து வெற்றி அறிக்கைகளாகவே முடிந்து விட்டது. இப்பொழுதும் அதே போல இந்த வெற்றி அறிவிப்புகளை தான் செய்திருக்கிறாரோ என்று தோன்றுகிறது. தொடர்ந்து இந்த அறிவிப்புகளுக்கு விளக்கத்தை கொடுத்து மக்கள் நம்பக்கூடிய அளவுக்கு அறிவிப்புகளை செய்வார்களே ஆனால்தான் மக்கள் மத்தியில் அது ஒரு நல்ல மதிப்பை தரும். இல்லை என்றால் நிச்சயமாக இது மக்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார் என்பதுதான் உறுதி செய்யப்படும்.